ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறிய பூங்காவில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவரின் அருகில் ஒரு சிறுவன் தலையை குனிந்து கவலையுடன் இருந்தான். அதை கவனித்த முதியவர் மெல்லக் கேட்டார், ஏன் இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய்? அந்த சிறுவன் பெருமூச்செடுத்து சொன்னான், நான் படைத்தவனிடம் தினமும் பிரார்த்தித்தேன். எனக்கு ஆற்றலும் மகிழ்ச்சியும் அமைதியும் வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அதற்கு பதிலாக என் வாழ்க்கை முழுவதும் சிரமங்களும் துயரங்களும் நிறைந்துள்ளது. படைத்தவன் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. முதியவர் புன்னகைத்து, என் கண்ணே, இதை சொல்லட்டுமா என்று பேசத் தொடங்கினார். நீ படைத்தவனிடம் ஆற்றல் கேட்டால் அவர் உனக்கு நேரடியாக ஆற்றல் கொடுப்பாரா? இல்லை, உன்னை கஷ்டங்களை எதிர்கொள்ள வைத்து நீயே ஆற்றல் வாய்ந்தவனாக மாறும் வாய்ப்பை தருவாரா? நீ மகிழ்ச்சி கேட்டால் அவர் உனக்கு நேரடியாக மகிழ்ச்சி கொடுப்பாரா? இல்லை, உன்னை சோதனைகளுக்குள்ளாக்கி சோதனைகளில் மகிழ்ச்சியை காணுபவனாக மாறும் வாய்ப்பை தருவாரா? நீ தைரியம் கேட்டால் அவர் உனக்கு பயமில்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவாரா? இல்லை, நீ தைரியமாக செயல்பட வேண்டிய பயங்கரமான சூழ்நிலைகளை தந்து நீயே தைரியமானவனாக மாறும் வாய்ப்பை தருவாரா? சிறுவன் இப்போது வியப்புடன் கேட்டான், இது எல்லாம் எதற்காக? வாழ்க்கையை ஏன் படைத்தவன் எளிதாக்க மாட்டார்? முதியவர் மீண்டும் புன்னகைத்து, மகனே, ஒரு வண்ணத்து பூச்சி தனது கூட்டை கிழித்துக் கொண்டு புறப்படும் போது அது மிகப்பெரிய போராட்டத்தில் சிக்குவது உனக்கு தெரியுமா? அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு வலிமை தருகிறது. அந்த கூட்டை கிழிக்க எவராவது உதவினால் அந்த வண்ணத்து பூச்சி வாழ்வதற்கு வலிமை இல்லாமல் தகுதியற்றதாகிவிடும். சிறுவன் இப்போது புரிந்து கொண்டான். அப்போ என் சிரமங்கள் ஒரு மறைவான ஆசீர்வாதமா? முதியவர் சிரித்தார். அப்படித்தான் மகனே, படைத்தவன் உனக்கு விரும்பியதை மட்டும் கொடுப்பதில்லை, உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கு தேவையான வாய்ப்பையும் தருகிறார். சிறுவன் மனம் தெளிவானது. முதியவரிடம் நன்றி சொல்லி எழுந்து சென்றான். அவர் கூறிய சொற்கள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆகவே வாழ்க்கையின் சிரமங்கள் தண்டனை அல்ல, அது உன்னை வலிமையாக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். படைத்தவனின் திட்டங்களை நம்பி சிரமங்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள். அதுவே உன்னை நீ நினைத்ததை விட பெரிய வெற்றிக்கு ஆண்டு செல்லும்.